ஹாக்கின்ஸ் கூட்டு பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு வந்து ஜீரகம், இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் கூட்டு, அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் ஜீரகம் வெடிச்சப்புறம் ஆனியன், வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, ஹல்தி, இது டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி, சில்லி பவுடர், இது கலருக்கோசரம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டால் அந்த டொமேட்டோலேருந்து வாட்டர்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆன அப்புறம் நம்ம கட் பண்ண வெஜிடபிள் போடலாம். நார்த் இந்தியன் டிஷ்லலாம் வந்து இந்த கிச்சன் கிங் அது போடுவாங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து இந்த மாதிரி கிரேவி சப்ஜிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது கிச்சன் கிங் மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட இந்த வெஜிடபிள், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சௌச்சவ் வந்து இந்த வெஜிடபிள் இதில் போடுறோம். சன்னா தால் ஊற வச்சுருக்கேன், அதாவது கடலப்பருப்பு, ஊறின வச்ச கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டால் உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் கிரேவிஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி காய் தனியாக, இந்த டொமேட்டோ தக்காளி இல்லை இந்த ஆனியன்லாம் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த இது போட்டேன்னாக்கா, கடலப்பருப்பு போட்டேன்னா ஒரு தால் ஃபீலிங் அதில் கிடச்சி அது வந்து அந்த பைண்டிங்காக இருக்கும். இது மேலே இப்போ வாட்டர் போட்டு அது மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டு குக்கரில் மூடி வச்சிடணும். இப்போ நல்லா இந்த சப்ஜி ஆயிடுத்து, கூட்டெல்லாம் நல்லா. ஸோ இதை வந்து நம்ம ரொட்டியோட சாப்பிட போகிறோம். ரொட்டி சப்ஜி, நார்த் இந்தியன் சப்ஜி ஆயிடுத்து. இன்றைக்கி டுடேஸ் டின்னர்.